கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியெல்லாம் அவரை தேட வேண்டும் என்பதை குறித்த சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, வேதத்திலே நாம் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எஸ்ரா வேதத்திலே தேறினவனாய் இருந்ததினால் கர்த்தரின் கரம் அவனோடு இருந்தது. வேதத்தின் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனங்களே நம்மை ஒளியின் பாதையிலே நடத்தும். வேதத்தை தியானிக்காமல் நாம் செய்யும் ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. வேதத்தை தியானிப்பது நம்மை பாக்கியவானாய் மாற்றும். வேதமே நம் ஆத்துமாவை பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கும். வேத வசனங்கள் நம் இருதயத்தில் இருந்தால் நம் நடைகள் பிசகாது. அது நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தும். வேத தியானமே நம் வாழ்வின் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இவ்வுலக இன்பங்கள் வீண். இரண்டாவதாக, தேவன் மேல் ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். தேவ ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் வேண்டும். எல்லா நல்ல விஷயங்களிலும் வைராக்கியம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தைகளை விட்டு வழி விலகாமல் நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி நமக்கு அவர் நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். அடுத்ததாக, தேவனை துதிக்க வேண்டும். அவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவரை எப்போதும் நாம் துதிக்க வேண்டும். நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் தேவைகளுக்காகவும் வியாதிகளுக்காகவும் தேசத்திற்காகவும் நம்முடைய சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அடுத்ததாக, காணிக்கை கொடுக்க வேண்டும். தேவ ஊழியங்கள் மேம்பட தேவனுக்கு நம்மால் ஆன காணிக்கைகளை மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போதும் நாம் செய்த பாவங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் கர்த்தரிடம் தாழ்மையோடு சொல்லி இரக்கத்திற்காகவும் நம் ஜெபம் கேட்கப்படவும் மன்றாட வேண்டும். அடுத்ததாக, வேண்டாதவைகளை நம்மை விட்டு விலக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத, அவருக்கு விரோதமான பாவங்கள் யாவையும் நம்மை விட்டு விலக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நாம் அவரை தேடும்போது கர்த்தர் நம்மை சகல ஆசீர்வாதத்திற்குள்ளும் வழிநடத்துவார். ஆமென்.